சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி முழுவது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க, ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா இயக்கத்தில் ஸ்ரீ மோனிகா சினி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் யோகிடா. இந்த படத்திற்கு தீபக் தேவ் இசையமைத்திருக்காரு. இதுல சாய் தன்ஷிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க. யோகிடா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. விஷால் சார், இதில் எம்ஜிஆர்ன்ற ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. விஷால் சாருக்கு 6 பேக் ஃபைட் எடுத்தது நான் தான், சோலோ ஃபைட். அந்த அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அவர். அதே மாதிரி தன்ஷிகா மேம், அவங்க எங்கள் ஃபேமிலி நம்பர். மேபி ஏன்னா பண்டின் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஒரே கிளாஸில் ஃபைஎம்ஸில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கோட்டரமலையிலும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறுத்தையில் கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுலேயும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கும்போது அந்த எமோஷனல் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு கொடிக்காக அடிக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீக்வன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ். ஏன்னா எனக்கு நாட்டுப்பட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த சோல்ஜர்ஸ் இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்து 2 பொண்ணுங்க தான், 2 ஃபீமேல் ஸ்டார்ஸ். ஸோ இன்றைக்கி யோகிடா அவங்களும் இன்றைக்கி ஒரு ஸ்டார் தான். அவங்க சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். கௌதம் கிருஷ்ணன் சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு, அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்டு பூபதி சார் ரொம்ப நன்றி. அதுக்கான விஷயங்கள் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, எல்லா ஆங்கிள்ஸ் இருந்தாலும் கேமராஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் எது வந்தாலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சாங் பண்ணுங்க, சூப்பர் நைஸ், நல்லா இருந்தது. சந்தீப் சார் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெறணுன்று வாழ்த்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க, விஜயசாந்திக்கு அப்புறம், விஜயசாந்தி மேமுக்கு அப்புறம். ஏன்னா விஜயசாந்தி மேம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் ஃபைட் பண்ணுற ஸ்டைலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவங்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் லேடி ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார்னால் இவங்க தான் இருக்கலாம். அதனால் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் வந்து 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத, ஏன்னா உடனே நம்ம வந்து முடிச்சு விட்ருவோம், இவருக்கும் அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதிர்ப்பு அந்த படத்தில் வந்த மாதிரி தான். ஹீரோ வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் வாங்கி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது, நாங்கள் அவங்கள வந்து பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான், பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது பார்த்துக்கு தெரியல, ஒன்று பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5-6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி பயங்கரமாக வாட்டி, அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு ஜெயம் ரவி எப்படி இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம், இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன், பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக
செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி உழுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும், குழந்தையெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன், தெரியாத மாதிரி இருப்பார், அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது, திம்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நான் OMCL வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது, எனக்கெல்லாம் சீமானெலாம் நல்ல நண்பர், என் பையனுக்கும் ரொம்ப நல்ல நண்பர். அதனால் அவங்க சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க நீங்கள், சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்களாம். இல்லை 10 ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது. இது எப்படா இதுன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன். நீங்கள் விரும்பியிருக்கிற ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட் கேர்ள். அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க, அடுத்த நாளே வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.